இவங்க 2 பேருக்குள்ள ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து ஒரு கன்ஃப்யூஷன் இருந்துகிட்டே தான் இருக்குது. பார்க்குற நம்மளுக்குமே அது வந்து கன்வே ஆகுறதையும் வந்து பார்க்க முடியுது. ஸோ இவங்க 2 பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து என்னை இவங்கள பிடிக்குது, இவங்கள பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, அது வந்து நம்மளுக்கு அது பார்க்கும்போது ஃபீல் ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயம் திரும்ப திரும்ப அவங்க ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி தான் வந்து விக்கி பிரியங்கா கதை போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து எபிசோட் நம்பர் 32ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்தது. என்ன ஆச்சு அப்படிங்கிறது பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து ஸ்ருதிகா வராங்க. ஸோ அவங்க வந்த உடனே வந்து பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு தேஜஸோட ஃபாதரும் நேஹாவோட ஃப்ரெண்டும் வந்து ஒன்றா வராங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து நேஹாவும் தேஜஸும் வந்து அவங்க கூட பேசுகிறதெல்லாம் டிவியில் பார்த்துட்டு அங்கே வந்து எல்லோரையும் வந்து மீட் பண்ணி அவங்க வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து பேசுகிறாங்க. இந்த ஒரு விஷயம்லாம் வந்து நடக்குது. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன ஒரு கேப்பில் வந்து பிரியங்கா கூட வந்து ஒரு டிஸ்கஷன் நேஹாவுக்கும் தேஜஸ்க்கும் என்ன தான் அவங்க 2 பேருக்குள்ளே போகுது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது வெக்கே வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உன் மேலே ஃபாலோ ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக சொல்ல மாட்டேங்கிறான். அப்பப்போ ஃபாலோ ஆகுறேன்னு சொல்கிறான், கிளியராகவே வந்து சொல்ல மாட்டேங்கிறான், எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தேஜஸ் வந்து கொஞ்சம் அவனுக்கு டைம் கூட பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து தினேஷோட அம்மா வீணாவோட ஃப்ரெண்ட் இவங்க 2 பேரும் வந்தாங்க. ஸோ அதில் வந்து அவங்க அம்மா வந்து பேசிகிட்டு இருந்தாங்க நிறைய விஷயங்கள். அப்போ அவங்க அம்மா கிட்ட வீணாலாம் வந்து ஓகேவா, பொண்ணுலாம் ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் ஓகே, ட்ரெஸ் மட்டும் தான் குட்டியாக போட்டிருந்தாங்க, அது மட்டும் எனக்கு ஓகே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அபித்தோட வீட்டிலேருந்து ஃபேமிலி, அதே மாதிரி நிவேதிதா வீட்டிலேருந்து அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போச்சு. நிவேதிதா வந்து ஒரு மாதிரி கண்கலங்கி அழுத விஷயத்தெல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வெக்கே அவங்க வீட்டில் இருந்தும் பிரியங்காவோட ஃப்ரெண்டும் வந்து வந்திருந்தாங்கல்ல. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசிட்டு முடிச்சுட்டு போனதுக்கப்புறமா வந்து விக்கேக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன். ஸோ இன்னும் வந்து எனக்கு சரியாக தெரில, எல்லாம் ஃபாஸ்ட்டாக நடக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப அட்வான்ஸ்டாக போகிற மாதிரி இருக்குது, ஃபேமிலியெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்து இதெல்லாம் வந்து பேசணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா இப்போ அவருக்குள்ளே வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. பிரியங்கா கூட வந்து எனக்கு பிடிக்கும், பட் ஆனால் கனெக்ட் ஆகிற அளவுக்கு வந்து இப்போது அடுத்த கட்டத்துக்கு போகிற அளவுக்கு வந்து ஒரு டிசிஷன் வந்து அவரால் எடுக்கவும் இல்லை. அவர் வந்து ரொம்ப யோசிக்கிறார் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதே தான் பிரியங்கா சைடும். ஸோ பிரியங்கா வந்து இப்போ வெக்கே வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே பிரியங்காவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து சரி வெக்கே சொல்லிட்டாரு, நானும் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேருமே வந்து ஒரு மாதிரி பேக் அடிக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ கிளியராக வந்து இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு பேசாமலே விட்டுடலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு ஃபீல் வர மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நடக்குது. அதுக்கப்புறமா வெக்கே வந்து அவங்க அண்ணா கூட டிஎஸ்கே கூட வந்து உட்காந்து பேசுகிறாங்க. அவங்க கேட்குறாரு எப்படி போகுது, ஓப்பனாக சொல்லிடணும், என்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, இல்லைன்னா இல்லை, டைம் வேணும்னா டைம் வேணும், எல்லாம் கிளியராக சொல்லிவிட்டு எதாக இருந்தாலும் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வெக்கே வந்து சொல்கிறாப்புல, ஸோ எனக்கு வந்து ஒன்று புரியவே முடியல, சண்டை போடுறா, ட்ரிகர் ஆகிறா, ஷார்ட் டெம்பர் மாதிரி கோவப்படுறா, திரும்பவும் நல்லா பேசுகிறா. ஸோ இது இந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. சம்மந்தமே இல்லாமல் ஒரு சண்டையை வந்து க்ரியேட் ஆகும். அதை யார் க்ரியேட் பண்ணியிருப்பான்னு பார்த்தா அது அவங்க தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் டிஎஸ்கே வந்து நல்லா யோசிச்சுக்கோ, நல்லா யோசிச்சுட்டு ஓகே சொல்லு, இப்போ ஷோவில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஓகே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வந்து கஷ்டப்படக்கூடாது, ஸோ அதனால் ஷோக்காக ஓகே சொல்ல வேணாம் அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வைக்க வந்து சொல்லிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த ஒரு மேட்ரு வந்து பிரியங்காவுக்கு வந்து போயிருக்கும் போல். ஸோ அட்வான்ஸாக போகுது, எல்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்து ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது வந்து வெக்கே வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கான், ஒன்றுமே புரியல, இதுக்கப்புறம் எனக்கு அவன் வேணவே வேணாம், கேமரா முன்னாடி வந்து லவ்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து அவன் இப்படி பண்ணால் எனக்கு ஒன்றுமே வந்து புரியல, எல்லாம் பண்ணிவிட்டு லவ் இல்லைன்னு சொன்னால் நான் எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்து சரி உனக்கும் ஓகே இல்லைன்னா விட்டுரு அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து ஒரு அட்வைஸ் வந்து கொடுக்குறது வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த மேட்டரெல்லாம் வந்து நடக்குது. அவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ இந்த ஷோ முடியும் போது 2 பேரும் பிரிகிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் கண்டஸ்டன்ஸ்க்கும் ஒரு ஆக்டிவிட்டி வைக்கிறாங்க. ஸோ பசில் சால்வ் பண்ணுற மாதிரி. ஸோ ஒரு புல் தரையில் அவங்க கப்பிளோட ஃபோட்டோ வந்து இருக்கும். ஸோ பிரியங்கா வெக்கே அவங்க 2 பேரோட ஃபோட்டோ இருக்கும். ஸோ அவங்க வந்து ஓடி போய் அதை கலெக்ட் பண்ணி அந்த ஃபேமிலி வந்து அந்த பசில் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து வெக்கே பிரியங்கா அண்ட் மிஸ்ஸஸ் அபித் அண்ட் நிவேதிதா பண்ணுறாங்க. அதில் வந்து வெக்கே பிரியங்கா வந்து ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு நேஹா தேஜஸ் அண்ட் வீணா தினேஷ் வந்து பண்ணுறாங்க. அதில் நேஹா தேஜஸ் வந்து வின் பண்ணிடுறாங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்க்கும்போது யார் ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க, வெக்கே பிரியங்காவா நேஹா தேஜஸான்னு பார்க்கும்போது ஜஸ்ட் 10 செகண்ட் டிஃப்ரென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தேஜஸ் அண்ட் நேஹா வந்து வின் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி எல்லாருமே வந்து எக்ஸிட் ஆகுறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோடில் வந்து காட்டுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன். இதே மாதிரி எல்லா செகண்ட் லவ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.